ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பூசணிக்காவை வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா ரெடி பண்ண போறோம். நாம வழக்கமா எப்பவுமே வெள்ளை பூசணியில பண்ணுவோம் காசி ஹல்வாட்டு. இது வந்து மஞ்ச பூசணி, பரங்கிக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பூசணியில நம்ம இன்னைக்கு ஹல்வா செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3 ஸ்லைஸ் அளவுக்கு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். ஒன்னொன்னு 10 ருபீஸ் 3 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த 3 பீஸ்ல இந்த தோலை நம்ம சீவி எடுத்துடலாம். இந்த விதையை எடுத்துட்டு நல்லா காய் சீவறதுல நம்ம துருவி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதா துருவிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா வெந்துடும். கட் பண்ணி போட வேண்டாம். அடுத்தது நம்ம எப்படி ஹல்வா செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த பேன்ல 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 10ல இருந்து 15 முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு சூரியகாந்தி விதை, உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். பிஸ்தா இருந்தா பிஸ்தா சேர்த்துக்கோங்க, பாதாம் இருந்தா பாதாம் சேர்த்துக்கோங்க. பூசணி விதை 1 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கும். ஹல்வால கடிச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தது நம்ம இப்ப எடுத்துடலாம். இப்போ இதே பேன்ல நம்ம துருவி வச்சிருக்க பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். 1/2 கிலோ விட கொஞ்சம் சேர்த்து ஒரு 50 கிராமுக்கு சேர்த்து இருக்குங்க. இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நெய்லியே சேர்த்து வதக்குங்க. இந்த ஹல்வா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அப்பப்ப நம்ம எடுத்து கிளறி பார்க்கணும், அடிப்பிடிக்காம இருக்கணும். நம்ம இதுல தண்ணியோ பாலோ எதுவும் நம்ம ஆட் பண்ணல. அப்படியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மூடி வைக்கலாம். அப்பதான் பூசணிக்காயில இருக்க இந்த பச்சை வாசம் நல்லா போகும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். நடுவுல எடுத்து நம்ம கிளறி விட்டு பார்க்கணும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். பாருங்க, ஓரளவுக்கு வெந்திருக்கு. எந்த அளவுக்கு குலைவா ஆகுது பாருங்களேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னாவே போதும், நல்லா வெந்துக்கும். பாருங்க, கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விடல. எந்த அளவுக்கு தண்ணி விட்டு அதுவே நல்லா வெந்து வந்திருக்குன்னு, மசிச்சு விட்ட மாதிரி நல்லா வெந்து வந்திருக்குங்க. நீங்க தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம சர்க்கரையை கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த அளவுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹல்வா அப்பதான் நல்லா தித்திப்பா இருக்கும். இப்ப நம்ம இது கூடவே ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா உருகி அதுக்கப்புறம் லாஸ்டா கெட்டியா திக்கான பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கிளறி கொடுக்கணும். ஃப்ளேம் நாம ஹை ஃப்ளேம்லயே கூட வச்சுக்கலாம். ஸ்வீட்னஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த
மாதிரி கைவிடாம ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விடுங்க. நல்லா திக்காகிடும். பாருங்க நல்லா கொதிச்சு வருது. நீங்க ஃப்ளேமை ஹைலியே வச்சு நீங்க செய்யலாம் தாராளமா. அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க ஃப்ளேமை வந்துட்டு குறைச்சுக்கோங்க. வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கம கமன் மணக்குது. பாருங்க இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இப்ப ஹல்வாவும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா நம்ம முந்திரி, நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த பூசணிக்காய் அல்வா வெறும் 15 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. அதுவே அதிகம், டக்குன்னு ரெடி ஆயிடும். காசி ஹல்வா வந்துட்டு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனா இந்த பூசணி வந்துட்டு இது ரொம்பவே சீக்கிரமா வெந்து போயிடும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே பூசணிக்காயில் நீங்கள் பால் விட்டோ இல்லை கோவா சேர்த்தோ செய்யும்போது இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹல்வாவை செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு வேலையும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட ஏபிசி மால்ட், கருப்பு உளுந்து, கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ், இதோட ராகி சாக்கோ மால்ட்டும் கிடைக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ரொம்பவே சுத்தமான முறையில் நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சு சேல் பண்ணுறோம். ராகி சாக்கோ மால்ட்டுக்கு ராகியை முளைக்கட்டி நம்ம காய வச்சு வறுத்து அரைச்சி செய்கிறோம். அதுவுமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ.